ஹலோ எவ்ரிவன், விஸ்தாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கும். இன்னைக்கு இந்தியாவில உட்கட்டமைப்பு புரட்சிகரமான மற்றும் ஒரு திட்டத்தை பெரிய ஆழமா ஆராய்வு. அதோட பேரு PM கதி சக்தி. PM கதி சக்தி நாடு முழுவதும் ஒரு தடையற்ற ஒருங்கிணைந்த உட்கட்டமைப்ப வலையமைப்பை உருவாக்கும். அதாவது இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் நெட்வொர்க். இது ஒரு மாஸ்டர் பிளான் ஆகும். இது பொருளாதார வளர்ச்சியை அதிகரிச்சு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இணைப்பை மேம்படுத்த பெரிய முயற்சியாகும். PM கதி சக்தி அப்படின்னா என்ன? PM கதி சக்தி அப்படின்னா பல்வேறு உள்கட்டமைப்பை ஒருங்கிணைக்கிறது. அதாவது சென்ட்ரலைஸ்ட் அண்ட் இன்டிகிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ஸ். சாலைகள், ரயில்வேகள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள், அப்புறம் பிற உட்கட்டமைப்பு கூறுகளை ஒரே நேரத்துல திட்டமிட்டு உருவாக்குறது. கடந்த காலத்துல பல்வேறு துறைகள் பெரும்பாலும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில செயல்பட்டுச்சு. இது செயல்திறனின்மைக்கும் தாமதத்துக்கும் வழிவகுச்சுச்சு. PM கதி சக்தி இந்த தடைகளை உடைச்சு எல்லா திட்டங்களும் ஒரு பொதுவான பார்வையோட ஒத்தும் போகும்படி செய்யுது. PM கதி சக்தியோட முக்கிய நன்மைகள்லாம் என்ன? பொருளாதார வளர்ச்சி. PM கதி சக்தி லாஜிஸ்டிக்ஸ் செலவுகளை குறைச்சு இணைப்பை மேம்படுத்துறதுனால பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வணிகங்கள் பொருளை எளிதா போக்குவரத்து செய்யவும் புதிய சந்தைகளை அடையவும் உதவும். வேலை வாய்ப்பு உருவாக்கம். உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல கட்டுமானம் அப்புறம் வளர்ச்சி, குறிப்பா கிராமப்புறங்கள்ல மில்லியன் கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இது வறுமை போக்கும், வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த உதவும். மேம்படுத்தப்பட்ட இணைப்பு. PM கதி சக்தி இந்தியால வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையே இணைப்பை மேம்படுத்தும். இது மக்கள் பயணம் செய்யறதுக்கும் சுகாதாரம் அப்புறம் கல்வி சேவைகளை பெறவும் எளிதாகும். நிலையான வளர்ச்சி. இந்த திட்டம் பசுமை தொழில்நுட்பங்களை இணைச்சு சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கிறதுனால நிலையான வளர்ச்சியை வலியுறுத்துது. முடிவுல PM கதி சக்தி இந்தியால உள்கட்டமைப்பு நிலப்பரப்ப மற்றும் திறன் கொண்ட ஒரு முன்னோடி முயற்சியாகும். போட்டித் தேர்வுகளுக்கு படிக்க இது ஒரு முக்கிய தலைப்பாகும். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.